ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் வில்லேஜ் ஸ்டைல் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது உருண்டை குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, ஒரு ஸ்பூன் சோம்பை இந்த மாதிரி தண்ணியில் நம்ம ஒரு 1/2 hour கிட்ட ஊற வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இது ஒரு மீடியம் லெமன் சைஸ் புளியை இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். இது ஒரு 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சது, சாம்பார் பொடி, சில்லி பவுடர், தனியா பவுடர், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, இது வெந்தயம், ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடுகு தாளிக்கிறதுக்கு, இது கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு 10 பல் பூண்டு, இது ஒரு 2 தக்காளி, கருவேப்பிலை கொஞ்சமாக, 2 பச்சை மிளகா. இது நல்லெண்ணெயில் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இது வந்து ஒரு 1/2 கப்பு தேங்காய் துருவனதும், ஜீரகம் 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதில் பூண்டையும் கருவேப்பிலை பச்சை மிளகா இது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ஒரு உரலில் இடித்து வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி இடித்து நீங்கள் போடும்போது நல்ல ஃப்ளேவரும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இந்த மாதிரி கொஞ்சமாக இடித்தா கூட போதும். கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம நல்லா இதை இடித்து வச்சுக்கலாம். கூடவே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம இடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இடித்து ரெடியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சு இந்த மாதிரி கொரகரப்பாக மிக்சரில் போட்டு இந்த பருப்பை அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையை கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக இந்த பருப்புக்கு ஏற்ற உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பருப்பை எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி குழம்புல போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பிசைஞ்சு ரெடியாக்கி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம குழம்பு தாளிக்கலாம். கடாய் ஹீட் பண்ணி அதில் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் எல்லாத்தையும் தாளிக்க போகிறோம். வெந்தயம் ஒரு லைட் ப்ரௌன் ஆனதும் உளுத்தம்பருப்பையும் கடுகையும் சேர்த்துடலாம். கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கிற இந்த பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஜீரகம் எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கிடலாம். இப்போ மீதி இருக்கிற வெங்காயத்தையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா வதக்கலாம். இது நல்லா ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி வந்துருச்சு வெங்காயம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துடலாம். இப்போ தக்காளி கொஞ்சம் நல்லா உடைஞ்சி வரட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம
எடுத்து வச்சுருக்கிற இந்த தூளுங்க எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ இந்த தூளுங்க எல்லாத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். கூடவே இந்த தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த புளி தண்ணி கொதிக்கட்டும். கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. இப்போ இந்த புளி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பருப்பை உருண்டையாக பண்ணி நம்ம இந்த குழம்புல சேர்க்க போகிறோம். இப்போது மெதுவாக ஒன்று ஒன்றா இந்த உருண்டையை நம்ம குழம்புல சேர்த்துடலாம். இங்கே பருப்பை அரைக்கும்போது ரொம்ப தண்ணி சேர்த்து அரைக்காமல் கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு உருண்டை உடையாமல் வரும். கள்ளம் கபடமில்லை நானோ அறியாத பேதை, மக்கள் மனம்தானே எந்தன் வழுக்காத பாதை. கொடுத்தாள நான் வந்தேன் எடுத்தாள வேண்டாமா, அடுத்தாளு பாராமல் தடுத்தாள வேண்டாமா. முடி கொண்ட உன் மார்பில் முகம் சாய்க்க வேண்டாமா, முடி போட்டு நம் சொந்தம் முடிவாக வேண்டாமா. தடையேதும் இல்லாமல் தனித்தாள வேண்டாமா. தில்லானா தில்லானா நான் தித்திக்கின்ற தேனா, திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா. இப்போ நம்ம உருண்டை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. கொதிச்ச உடனே நம்ம நெக்ஸ்ட்டு தேங்காய், சோம்பு, ஜீரகம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இந்த குழம்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த உருண்டையெல்லாம் உடையாத மாதிரி நீங்கள் பார்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா குழம்ப கொதிக்க விடலாம். இப்போது குழம்பு நல்லா கொதித்ததும் லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான். வில்லேஜ் ஸ்டைல் பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ சிந்து சிங்கிங் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல். பாய்.